அடிக்கிற வெயிலுக்கு வாட்டர் மெலன்ல ஃப்ரூட் ஜெல்லி. எல்லா தர்பூசணிலையும் உள்ள சதப்பகுதியை மட்டும் வெளியில் எடுத்துட்டு அதுக்குள்ளே தான் நாங்கள் ஜெல்லியை தயார் பண்ண போகிறோம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அகரகரும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அகரகரை காய்ச்சி நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதுதான் ஃப்ரூட்ஸ் நம்ம போட போகிறோம். மாதுளைப்பழம், மாம்பழம், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, டிராகன் ஃப்ரூட்ஸ், பப்பாளி பழம், சம்பத் கான். சொல்லுங்க கான். மூணுலேயும் ஊற்றி செட் பண்ணியாச்சு. ஆமாம். அப்படியே ஒன்று ஒன்றா மூடி ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் டச்சே பண்ணக்கூடாது. ஓகே. வச்சிட்டோம்னா சூப்பராக ஜெல்லி ரெடி ஆயிரும். சமைக்கல கூட பெரிய ஆரவாரம் இல்லை. ஆமாம். கட் பண்ணும்போது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நல்லா குளுன்னு இருக்கு. சின்ன சம்பத்துக்கான் கடிச்சிட்டாரு. அடுத்து பெரிய சம்பத்துக்கான் கடிக்க போகிறேன் பாருங்க.